இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. வயிறு எரியுது. தொண்டை வரைக்கும் தீ பிடிச்சி எரியற மாதிரி இருக்கு. நான் சீரியஸ் கண்டிஷன்ல இருந்துதான் பேசிக்கிட்டு இருக்கேன். என்னால முடியல மித்ரா. நான் உள்ள அட்மிட் ஆயிடுறேன். நீ கொஞ்சம் சீக்கிரமா கிளம்பி வா. நீ தைரியமா இரு நந்தினி, உனக்கு ஒண்ணும் ஆகாது. நான் ஏதாவது காரணம் சொல்லிட்டு வந்துடுறேன். சரி. நந்தினி, நீங்க யார் மேடம்? அவங்க உங்களுக்கு என்ன வேணும்? நான் இவங்களோட சிஸ்டர். என் சிஸ்டருக்கு என்ன ஆச்சு? இப்ப எப்படி இருக்காங்க? உயிருக்கு ஒன்றும் ஆபத்து இல்லை, காப்பாத்தியாச்சு. ஆனா கெமிக்கல் சாப்பிட்டதுனால வாய், தொண்டை, குடல் எல்லாம் புண்ணா இருக்கு. இன்னும் 6 monthsக்கு இவங்க லிக்விட் ஃபுட் மட்டும் தான் எடுத்துக்கணும். வேற ஆகாரம் எதுவும் சாப்பிடக்கூடாது. சிஸ்டர், இவங்களை ஃபாலோ பண்ணிக்கங்க. நான் ஈவினிங் வந்து பார்க்குறேன். ஓகே டாக்டர். தாத்தா, உங்களை நான் கோவில் பூரா தேடிட்டு இருக்கேன். நீங்க இங்க உட்கார்ந்து இருக்கீங்களா? உன் முகத்துல தெரிகிற சந்தோஷத்தை பார்த்தா உன் பிரச்சனையெல்லாம் தீர்ந்துருச்சு போல இருக்கு. ஆமா தாத்தா, உங்க ஆசீர்வாதத்தாலையும் நீங்க கொடுத்த தீர்த்தத்தாலையும் குழந்தைங்க கண் முழிச்சிட்டாங்க. அம்மாவும் பிரார்த்தனையும் முடிச்சிட்டாங்க. எல்லாம் நல்லபடியா முடிஞ்சிருச்சு. ஆமா, அது என்ன கையில? குழிப்பணியாரம் தாத்தா, உங்களுக்காக தான் கொண்டு வந்திருக்கேன். எனக்காக கொண்டு வந்துட்டு நீ கையிலேயே வச்சிட்டு இருந்தா எப்படி? நான் எப்படி சாப்பிடுறது? நான் ஒருத்தி. இந்தங்க தாத்தா, சாப்பிடுங்க. மாமா தாத்தாவை பார்க்கணும்னு சொன்னாரே. போலாமா? தாத்தாவை பார்க்கணும்னு சொன்னீங்களே மாமா. ஓ ஆமால, மறந்தே போயிட்டேன். இருக்காரா? வந்துட்டாரு. பணியாரம் கொடுத்திருக்கேன், சாப்பிட்டுட்டு இருக்காரு. வாங்க போய் பார்க்கலாம். எங்கே அவரு? நான் கொடுத்த பணியாரத்தை இங்கதான் உட்கார்ந்து சாப்பிட்டுட்டு இருந்தாரு. தூக்க கூட இங்கதான் இருக்கு பாருங்க. சரி, சாப்பிட்டு எங்கேயாவது போயிருப்பாரு. போலாம். இப்ப நம்ம குடும்பத்துல எல்லாரும் படிச்சிருக்காங்க, இங்கிலீஷ் பேசுவாங்க. உனக்கு மட்டும்தான் இங்கிலீஷ் பேச வராது. ஆமா மாமா, நான் கூட பல தடவை இதை பத்தி யோசிச்சிருக்கேன். அதை பத்தி ஒன்றும் பெருசா பிரச்சனை இல்லைன்னு வச்சுக்கோயேன். நாளைக்கே நம்மளுக்கு குழந்தைங்க பிறந்தா நம்ம பொண்ணும் பையனும். பொண்ணு பையனுமா? ஆமா, ஆஸ்திக்கு ஒரு ஆணு, ஆசைக்கு ஒரு பொண்ணுன்னு சொல்லுவாங்கல்ல, அதான் பொண்ணு பையன் சொன்னேன். என் 2 போதாதா? போங்க மாமா. சரி, இதை பத்தி நம்ம அப்புறமா டிஸ்கஸ் பண்ணுவோம். இப்போ நான் ஆரம்பிச்ச மேட்டருக்கு வரேன். நம்ம வீட்டில் எல்லாருக்கும் இங்கிலீஷ் தெரியுன்றதால
நம்ம குழந்தைங்க கிட்ட இங்கிலீஷில் தான் பேசுவாங்க. உனக்கு சரியா இங்கிலீஷ் பேச வராதுல்ல, ஸோ உன்னால் அவங்ககிட்ட இங்கிலீஷில் பேச முடியாது. அப்போ நம்ம பொண்ணும் பையனும் உன்னை அலட்சியப்படுத்திடக்கூடாதுல்ல. நம்ம பசங்க தானே மாமா, பண்ணா பண்ணிட்டு போறாங்க. அதை பற்றி உனக்கு கவலை இல்லாமல் இருக்கலாம். ஆனால் அவங்க நம்ம பசங்களாவே இருந்தாலும் என் பொண்டாட்டி அசிங்கப்படுத்தினாங்கன்னா அது என்னால் தாங்கிக்க முடியாது. இப்பவே எதுக்கு மாமா அதை பத்திலாம் யோசிக்கிறீங்க? அதெல்லாம் நடக்கும்போது பாத்துக்கலாம், விடுங்க. அப்படியெல்லாம் விட்டுற முடியாது. வருமுன் காப்பு திட்டம் மாதிரி பின்னாடி அப்படிலாம் நடக்காமல் இருக்கணும்னா நீ இப்போலேருந்து இங்கிலீஷ் கற்றுக்கணும். தினம் 1 hour நான் உனக்கு இங்கிலீஷ் கற்றுக் கொடுக்குறேன். நீ என்கிட்ட இருந்து இங்கிலீஷ் கற்றுக்கோ, சரியா? ம், சரிங்க மாமா, நீங்க சொல்றபடியே செய்றேன். அப்போ சரி, பாடத்தை போய் ஆரம்பிச்சிடலாமா? ம். ஹாய் ஆதி. ம், என்ன இங்க வந்து உட்காந்துட்டு இருக்க? சாப்பிட போறியா? ஏன் சாப்பிட தான் இங்கே உட்காரணுமா? அப்படிலாம் ஒண்ணும் இல்ல ஆதி, ரூம்ல கூட சும்மா உட்காரலாம்ல. சரி, லண்டன்ல இருந்து என் ஃப்ரெண்ட் ரிச்சர்ட் வந்திருக்கான். ஈவினிங் பார்ட்டி அரேஞ்ச் பண்ணிருக்கான். உன்னையும் கூட்டு வர சொன்னா. ஈவினிங் நீ ஃப்ரீ தானே? ஃப்ரீ தான். ம். பார்வதி, ஆ. தோசை. ஆ, அப்போ நீ பார்ட்டிக்கு வரல? ரிச்சர்டுக்கு ஃபோன் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணிட்டுமா? ஓ, இதான் மேட்ரா? ம். ஆதி, ஆதி, அது நீ பார்ட்டிக்கு வரத ரிச்சர்டுக்கு ஃபோன் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணலாமான்னு கேட்டேன். வெயிட் பண்ணு, தோசை வரட்டும், அப்புறம் சொல்கிறேன். மாமா, நான் உங்களுக்காக ஒண்ணு கொண்டு வந்திருக்கேன். என்னன்னு சொல்லுங்க பாப்போம். நீ எனக்கு எதனா கொண்டு வந்திருந்தா அது கண்டிப்பாக சாப்பிட்ற ஐட்டமாக தான் இருக்கும். கரெக்டா சொன்னீங்க. ஆனா இது நாள் வரைக்கும் நீங்க இதை சாப்பிட்டிருக்கவே மாட்டீங்க. அவ்வளோ ஏன் டேஸ்ட் கூட பண்ணிருக்க மாட்டீங்க. அப்படியா? அப்படி என்ன கொண்டு வந்திருக்க, காட்டு. காட்டுறேன், இருங்க. ம். ஜெல்லியா? ஆ, என்ன மாமா இங்கிலீஷ்ல என்ன சொன்னீங்க? ஜெல்லி. ஜெல்லி ஜெல். ஆ, ம். சரி, இது உனக்கு எங்க கிடைச்சது? இது அப்பா வாங்கிட்டு வந்தாரு. நான் கிராமத்துல இருக்கும்போது நிறைய நுங்கு சாப்பிட்டிருக்கேன். நீங்க சாப்பிட்டிருக்க மாட்டீங்களா மாமா, அதான் உங்களுக்கு கொண்டு வந்திருக்கேன். ஆனா இது எப்படி சாப்பிடணும்னு எனக்கு தெரியாது. சரி, நானே உங்களுக்கு சொல்லித் தரேன். ம். இத விரல்ல ஸ்பூன் மாதிரி யூஸ் பண்ணி ம். இதை எடுத்து